Welcome to Oops, I Cooked channel. இது ஏன் இந்த சேனலோட நேம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுன்னா, நான் இங்க வந்து குக் பண்ணி காட்ட போற விஷயங்கள் புதுசான விஷயங்கள். இப்போ என்ன சொல்றது, எனக்கு அதோட நேம் தெரியாது, ரெசிபிஸ் தெரியாது. லைக் ஜஸ்ட் நான் ட்ரை பண்றேன். வேற அது சரியா வந்துச்சுன்னா தான், இஃப் நாட் சம்திங் எல்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரியான ரெசிபிஸ் அண்ட் vlogs தான் நீங்க பார்க்க போறீங்க இந்த சேனல்ல. ஸோ பிஃபோர் யூ கோ, ஃபர்ஸ்ட் நான் இந்த டே எப்படி ஸ்டார்ட் ஆகுறதுன்னா வித் அ டீ. ஸோ அதனால நான் எப்படி யூஸ்வலாக டீ வைக்கிறேன்னான்றதை உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். ஸோ இது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நாங்கள் செய்கிற டீ, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான டீ, ரைட்? ஸோ இந்த டீக்கு பொதுவாக இப்போ நான் யூகேல இருக்கிறதால இங்கே நான் மில்க் வாங்கி அதோட ஸ்ரீலங்கன் டீ பவுடர் போட்டு பாயில் பண்ணிவிட்டு, மில்க்குள்ளே போட்டு பாயில் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஆனால் நான் பொதுவாகவே மில்க் கொஞ்சம் கூடுதலாக போடுறேன் நான், லைக் கொஞ்சம் திக்காக வேணும், அதனால் நான் மில்க்கும் கொஞ்சம் கூட போட்டுட்டு அதோட ஸ்ட்ராங்காகவும் போடுறேன். ஸோ இங்கே வந்து இந்த ஹாப் தான் இருக்குது, எலக்ட்ரிக் ஹாப். ஸோ இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் கேஸ் குக்கர்ஸ். இது இந்த சர்ஃபஸ்லேயே உங்களுக்கான அந்த பேனல் எல்லாமே இருக்கும், நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு பிறகு டீ லீவ்ஸை போட்டாச்சு, பால் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு பால் வந்து இப்போ கொதிக்க போகுது. கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு உடனே கொதி வந்தோடனே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் கொதியில், பிகாஸ் அந்த சாயம் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால என்ன செய்யணும்னா ஒரு 4 times பாயில் ஆகி இந்த மாதிரி பாயில் ஆகி வாரத்துக்கு விட்டுட்டு அதை எடுத்துட்டு கொஞ்சம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆளாத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி வைக்கிறேன். திருப்பி வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு காலம் ஒரு 4 times ரைஸ் ஆகும். இப்போ ரைஸ் ஆகிக்குள்ள தான் அந்த சாயம் எல்லாம் நல்லா ஊறி ஒரு ஸ்ட்ராங்கான டீ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாம் இது பண்ண பிறகு ஃபைனலி பால் இறக்கி வச்சுட்டு என்னோட மகளை ஊற்றி வடித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன்னா கப்பில் ஊற்றிட்டு தேவையான அளவு சுகர் போட்டு குடித்தா சரி. அடுத்த இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.